பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு என்பதே. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவர்களாக அவருடைய வழிகளில் நடந்து முழு ஆத்தும இருதயத்தோடு அவருக்கு ஊழியம் செய்வது, இதையே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தரையே நம்பி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பவர்களுக்கு மோசே சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களான நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை கண்டு நாமும் அதே விசுவாசத்துடன் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பதற்கு காரணம், கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினால் அன்பினால் தெரிந்தெடுத்திருப்பதினால்தான். நம்முடைய கிரியைகளோ நற்செயல்களோ நம்முடைய பதவி அந்தஸ்தோ இவைகளினால் அல்ல. எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடையவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக நிற்கும்படிக்கு கிருபை தாரும். உம்முடைய அளவற்ற கிருபையினால் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை ஒரு நாளும் மறவாதபடிக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.